ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறது சூப்பரான ஒரு பட்டு ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறது. பாருங்கள், இதுக்கு லைனிங் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் அளவு ப்ளவுஸ் எடுத்து உடம்பு சுற்றளவு அளந்துக்கலாம். அளக்கிறதுக்கு முந்தி இந்த ப்ளவுஸை ஹூக்கை லாக் பண்ணிக்கிடணும். இந்த ப்ளவுஸோட மொத்த உடம்பு சுற்றளவு 40 இன்ச்சு, முன்துண்டு 20, பின்துண்டு 20 இன்ச்சு. இந்த அளவில் ஃபஸ்ட்டில் நம்ம உடம்புக்கு தேவையான அளவை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், கரைப்பகுதி ரெண்டையும் சேர்த்து வச்சுருக்கிறேன். போல்டிங் பகுதி நம்ம நீட்டாக முன்துண்டு தனியாக பின்துண்டு தனியாக மடக்கி போட்டிருக்கோம். மடக்கி போட்டு இந்த ப்ளவுஸ் இப்போ முன்துண்டு 2 பின்துண்டு 2 இருக்குது. பாருங்கள், நமக்கு தேவையான அளவு தையல் தும்பு விட்டு நீட்டாக மார்க் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். இந்த உடம்புக்கு நம்ம 2 இன்ச்சு முன்துண்டு 2 இன்ச்சு தையல் தும்பு விட்டுருக்கோம். பின்துண்டு 2 இன்ச்சு தையல் தும்பு விட்டு உடம்பு சுற்றளவு துணியை மெயின் பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அடுத்ததாக தான் நம்ம லைனிங் கட் பண்ண போகிறது. இப்போ மெயின் பீஸ் துணி மட்டும்தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அடுத்ததாக இந்த ப்ளவுஸோட இறக்கம் 15.5 இன்ச்சு, அதுக்கு முன்துண்டுக்கு 1.5 இன்ச்சு, பின்துண்டுக்கு 1.5 இன்ச்சு அளவு வச்சு நம்ம மொத்தம் 34 இன்ச்சு இறக்கம் எடுக்கணும் துணி. பாருங்கள், இப்போ மெயின் பீஸு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கைக்கு நம்ம நீளக்கைனாலும் வைக்கலாம், கட்டைக்கைனாலும் வைக்கலாம். இந்த துணியை நம்ம தனியாக எடுத்துக்கிடலாம். ஆனால் இந்த ப்ளவுஸுக்கு கட்டைக்கை தான் நான் வச்சு தைக்க போகிறேன். அப்போது நம்ம கட்டைக்கை தான் வெட்ட வேண்டியது. பாருங்கள், இந்த கையோட ஒரு பக்கம் துணி சுருங்கி இருக்கும். நம்ம நேராக இருக்கக்கூடிய பகுதியை 2 பீஸ்லேயும் ஒவ்வொரு கை வச்சு கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ ப்ளவுஸில் உடம்பளவு துணி கட் பண்ணிவிட்டு மீதி கைக்கும் துணி கரெக்டாக நம்ம செட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக லைனிங் பீஸ் துணியும் மடக்கி போட்டுக்கலாம். 40 இன்ச்சு உடம்புக்கு 4 இன்ச்சு தையல் தும்பு போட்டிருக்கோம். இதை விடவும் கூடுதல் வேணுமாலும் நீங்கள் அவரவர் தேவைக்கு எவ்வளோ தையல் துணி விடணுமோ தைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு துணி விட்டுக்கிடலாம். பாருங்கள், லைனிங் துணியை நீட்டாக போல்டிங் பண்ணி அளந்து பார்த்துக்கலாம். அளந்து பார்த்த பிறகு பாருங்கள், நீட்டாக முன்துண்டு பின்துண்டு, முன்துண்டுக்கு 22, பின்துண்டுக்கு 22 இந்த அளவில் நீட்டாக போல்டிங் பண்ணி லைனிங்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். உடம்பளவெல்லாம் கரெக்டாக நம்ம எடுத்துருக்கோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிடணும். ஒரு நூலளவோ அளவு கூட வந்தாலும் ப்ளவுஸ் கட் பண்ணுறது ரொம்ப நீட்டாக வராது. பாருங்கள், இப்போது லைனிங் துணியை நம்ம நேர் பகுதியாக தான் போட்டு கட் பண்ணியிருக்கோம். குறுக்க உடம்பு துணி நம்ம போடலை. எப்போவுமே நம்ம நேர் துணியாட்டே வச்சு தான் கட் பண்ணணும். உடம்பு பகுதி நனைஞ்சு தான், கை துணி நனைஞ்சு தான். ஆனால் நேர் பகுதிக்கு துணி போதாத நேரத்தில் கையெல்லாம் நம்ம கிராஸில் குறுக்கு துணி போட்டு தைச்சா ஒன்றும் செய்யாது. பாருங்கள், ஃபஸ்ட்டில் லைனிங்கில் 17 இன்ச்சு வச்சு நம்ம போல்டிங் பண்ணிவிடுவோம். முன்துண்டு 17, பின்துண்டு 17. மீதியை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நீட்டாக லைனிங்கை போல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். 17 இன்ச்சு போல்டிங் பண்ணி எடுத்துகிட்டு மீதியை கட் பண்ணி நம்ம பட்டிக்கு தேவையாக்கி கட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மெயின் பீஸ் துணியை லைனிங் துணிக்கு மேலே வச்சு போல்டிங் பகுதியெல்லாம் ஒரே பக்கமும், வெட்டு பகுதியெல்லாம் ஒரே பக்கமும் வரும்படியாக போட்டுற வேண்டியதான். பாருங்கள், லைனிங் துணியோட போல்டிங்கும் மெயின் பீஸ் துணியோட போல்டிங்கும் ஒரே நேருக்கு வரும்படியாக நம்ம இப்போ போல்டிங் பண்ணி போட்டிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அக்கிள் பகுதியெல்லாம் வரக்கூடிய இடத்துல நமக்கு வெட்டு பகுதி வரும். போல்டிங் பகுதி முன் கழுத்து பின் கழுத்தெல்லாம் மார்க் பண்ணக்கூடிய பகுதி. சரியா?
அடுத்தது நம்ம இந்த அளவு ப்ளவுஸை எடுத்து ஷோல்டர்லேருந்து முன் கப் அளவை நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த ப்ளவுஸோட முன் கப் அளவு 12 இன்ச்சு. இந்த 12 இன்ச்சுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் பட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கும் நம்ம அரைஞ்சி விட்டு 13 இன்ச்சு எடுத்துருக்கோம். அந்த 13 இன்ச்சு மார்க் பண்ணதை நீட்டாக மார்க் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், ஷோல்டர்லேருந்து 13 இன்ச்சு நீட்டாக மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக பாருங்கள், இந்த போல்டிங் பகுதியில் நம்ம ஒரு 1.5 இன்ச்சு இந்த 13லேருந்து கம்மி பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். வெட்டு பகுதியில் 2 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். அதுக்கு முன்னாடி கழுத்து சுற்றளவு 2.25 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் இந்த ப்ளவுஸுக்கு 40 இன்ச்சு உடம்பு அப்படிங்கிறதுனால 5 இன்ச்சு வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த 2 இன்ச்சு இடுப்பு சைடில் அந்த வெட்டு பகுதியில் மார்க் பண்ணியிருக்கோம். 1.5 இன்ச்சு போல்டிங் பகுதியில் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நம்ம தையல் தும்பு விட்ட இந்த இடத்தையும் மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்தது இந்த போல்டிங் பகுதிக்கும் வெட்டு பகுதிக்கும் இடைப்பட்ட இந்த முன் கப் ஷேப்புக்கு மார்க் பண்ணோம்ல 13 இன்ச்சு, அதுலேயும் ஒரு சென்டர் பகுதி மார்க் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், அடுத்தது முன் கழுத்து நம்ம மார்க் பண்ணணும். கழுத்தோட சுற்றளவு 2.25 இன்ச்சு மார்க் பண்ணணும். அடுத்தது ஆம்கோலுக்குள்ள அளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ கழுத்தோட இறக்கம் 6 இன்ச்சு, கழுத்து சுற்றளவு 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம். முன்கழுத்து நம்ம ரவுண்டு நெக்கு தான் தைக்க போகிறோம். அடுத்தது ஆம்கோல் பகுதி 5 இன்ச்சு இறக்கம், உடம்பு சுற்றளவு 40 இன்ச்சுனால அதை நம்ம 8ஆக பிரித்து 5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், ஓப்பன் சைடும் வெட்டு பகுதியிலையும் மார்க் பண்ண இடத்த நீட்டாக ஒரு கோடு போட்டு அதில் ஒரு ஆஃப் ரவுண்டு மாடலில் ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், இந்த கப் ஷேப்பு எவ்வளோ அழகாக வருது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தது முன் கைக்குழி பின் கைக்குழி மார்க் பண்ணணும். அடுத்தது முன் கழுத்தும் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கல ரவுண்டு ஷேப்பாக வரைஞ்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம இப்போ ஃபஸ்ட்டில் கட் பண்ண போகக்கூடியது பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் கட் பண்ணுறது ஆம்கோல் பகுதியை முன் துண்டம் பின் துண்டம் சேர்த்தே கட் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது முன் கழுத்தம் நம்ம கட் பண்ணி ஷோல்டரோட சென்டர் பகுதியை லைட்டாக ஒரு கட்டிங் கொடுத்துக்கிடலாம். அடுத்தது பாருங்கள், ஓப்பன் சைடு அந்த போல்டிங் பகுதியிலேருந்து இடுப்பு சைடுக்கு இந்த பட்டி கப் ஷேப்பை நம்ம கட் பண்ணி பட்டியை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்தது முன் கழுத்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்தது அந்த போல்டிங் பகுதியை முன் துண்டை கட் பண்ணி விட்டுக்கிடுவோம். லைனிங் துணியும் மெயின் பீஸ் துணியும் தனித்தனியாக இருக்கனால தனித்தனியாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்ததாக பின் கழுத்து இறக்கம் நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். பின் கழுத்தோட இறக்கம் 8.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த கழுத்தோட சுற்றளவு 2.25 இன்ச்சு மார்க் பண்ணி நீட்டாக மேலே உயரத்துலேருந்து ஷோல்டர்லேருந்து இந்த 8.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், கழுத்து இறக்கம் 8.5 எடுத்ததில் ஒரு 7ல் ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ண பிறகு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து வெளிப்பகுதியில் கழுத்தோட வெளிப்பகுதியில் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த கழுத்தோட இறக்கம் 8.5 இன்ச்சில் ஒரு கோடு போட்டாச்சுன்னா நமக்கு சூப்பரான ஒரு ஸ்டார் நெக், இல்லைன்னா நாங்கள் எங்கள் ஏரியாவில் இந்த கழுத்தை அஜந்தா நெக்குன்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். எங்கள் ஊர்லலாம் இந்த கழுத்தோட பேர் அஜந்தா கழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது பட்டு ப்ளவுஸுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் போடும்போது. அதேமாதிரி கழுத்து வந்து விலகாமல் நீட்டாக அப்படி ரொம்ப இறுக்கமாக போட்டது மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால தான் இந்த ப்ளவுஸுக்கு இந்த ஸ்டார் நெக் நம்ம வந்து இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், முன் கைக்குழி எடுத்தது ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கையில் முன் துண்டம் பின் துண்டம் சேர்த்து கட் பண்ணிடணும். இப்போ நம்ம முன் கைக்குழி ஒரு 1/2 இன்ச்சு குளித்து கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம இந்த ப்ளவுஸுக்கு கப் ஷேப்புக்கு தேவையான பாயிண்ட் மார்க் பண்ணணும். பாருங்கள், ஓப்பன் சைடில் இருந்து இந்த துணியை கொஞ்சம் போல்டிங் பண்ணி மடக்கி எடுத்துக்கிட்டு 3.25 இன்ச்சு மார்க் பண்ணணும். இந்த ஓப்பன் சைடில் உள்ள துணியை மடக்கி 3.25 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் ஒரு 1.25 இன்ச்சு நம்ம வந்து இந்த மெயின் டாட் பிடிக்கிறதுக்கு 1.25 2.5 இன்ச்சு அளவு வைக்கணும். அடுத்தது ஓப்பன் சைடில் உள்ள டாட்டு 2.5 இன்ச்சு நீளம். அடுத்தது மெயின் டாட்டோட மெயின் பகுதியில் அந்த உயரத்தில் இருந்து நம்ம நேர ஆம்கோலுக்கு ஒரு போல்டிங் பண்ணியாச்சுன்னா
நமக்கு நீட்டான ஆம்கோல் டாட்டு கிடைக்கும். அடுத்ததாக பாருங்கள், இந்த பட்டி வந்து நம்ம ஏற்கனவே மெயின் டாட்டில் 1.25 இன்ச்சு, நம்ம பிடிக்கிறதுக்கு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல. ஒவ்வொரு பக்கமும் 1.25 இன்ச்சு வச்சு அந்த 1.25 இன்ச்சை இந்த பட்டியிலையும் நம்ம நீட்டாக கட் பண்ணி, நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டில் கட் பண்ண ப்ளவுஸ்லேருந்து கட் பண்ண பட்டியிலேருந்து 2.5 இன்ச்சு இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது ஆம்கோல் சைடில் முன் கைக்குழி பின் கைக்குழி சேர்த்து கட் பண்ணி எடுத்ததுனால அந்த ஆம்கோல் துணியிலே நம்ம ஓப்பன் சைடு வைக்கிறதுக்காக ஒரு 3.5 இன்ச்சு அகலத்தில் துணி கட் பண்ணி எடுத்திருக்கோம். பாருங்கள், இப்போ பட்டி கிளாத்தும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பட்டிக்கு தேவையான துணியும் ஓப்பனும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த மெத்தடில் கட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம கைக்கு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த துணியை எடுத்து நம்ம இப்போ கை சுற்றளவுக்கு தேவையான அளவுக்கு துணி கட் பண்ணி எடுத்தாச்சு. மீதி துணி இந்த கழுத்துக்கு பார்டர் வைக்கிறதுக்கு இல்லைன்னா நெக் மாடல் வந்து நம்ம ரொம்ப டிசைனிங்காக வைக்கணுன்னா நம்ம எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இந்த கையோட சுற்றளவு மொத்த சுற்றளவு 15 இன்ச்சு. கையோட நீளம் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கிடணும். ஆனால் தைக்கிறதுக்கு கையோட எட்ஜில் லைனிங் துணி ஜாயின் பண்ணுறதுக்கும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் நம்ம 1 இன்ச்சு விட்டுக்கிடணும். மொத்தம் 7.5 இன்ச்சு கை நீளத்துக்கு 8.5 இன்ச்சு கை நீளம் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அடுத்தது இந்த கையோட சுற்றளவும் 7.5 இன்ச்சு தான். இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம உயரத்தை மட்டும் மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்தது கை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், இப்போ இந்த 7.5 இன்ச்சில் கை சுற்றளவில் பாதி நம்ம வந்து ஆம்கோல் அளவு மார்க் பண்ணணும். பாருங்கள், கை சுற்றளவு 7.5 இன்ச்சு மார்க் பண்ண பிறகு நம்ம ஆம்கோலில் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த பகுதியிலேருந்து கை சுற்றளவில் பாதி ஆம்கோல் அளவும் மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்ததாக சென்டர் பகுதி, நம்ம கை ஜாயின் பண்ணக்கூடிய ஷோல்டரோட சென்டர் பகுதியில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி நம்ம ஆம்கோலுக்கு மார்க் பண்ண பகுதிக்கும் இந்த ஷோல்டரோட மார்க் பண்ண பகுதிக்கும் இடையில் ஒரு நீட்டாக ஒரு கோடு போட்டு முன் கைக்குழி பின் கைக்குழி 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், அடுத்ததாக முன் கைக்குழி துணியை மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டில் முன் கைக்குழியும் பின் கைக்குழியும் சேர்த்து கட் பண்ணோம். இப்போ முன் கைக்குழி மட்டும் நம்ம தனியாக எடுத்து முன் கைக்குழி பின் கைக்குழி நமக்கு தெரியும்படியாக பார்க்கும்போதே தெரியுது, கொஞ்சம் வித்தியாசமாக தான் வரும். 1/2 இன்ச்சு கட் பண்ணும்போது நம்ம கை வந்து இப்போ நீட்டாக கட் பண்ணி முடித்தாச்சு. இந்த பார்டர் துணியில் தான் நம்ம கழுத்து டிசைன் வைக்கிறதுக்கு எடுக்கணும். பாருங்கள், 1.25 இன்ச்சு வச்சு நம்ம ஒரு 3 பீஸ் எடுத்தாலே நமக்கு கழுத்து மாடல் முடிஞ்சிடும். இந்த கழுத்து மாடல் என்ன மாடல் நான் தைக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம தைக்கிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த துணி வந்து நம்ம பார்டர் வெட்டி போக பட்டி பீஸுக்கு அடிஷ்னல் பீஸ் வைக்கிறதுக்கு நமக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 40 இன்ச்சு உடம்புள்ள 15.5 இன்ச்சு இறக்கம் உள்ள ஒரு ப்ளவுஸு நம்ம சூப்பராக கட் பண்ணி முடித்தாச்சு. பாருங்கள், இப்போ சூப்பராக நம்ம கட் பண்ண ப்ளவுஸை பார்த்துட்ருக்கோம். முன் கப் ஷேப்பு, பட்டி, ஓப்பன் பீஸு, கை எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். அனைவருக்கும் நன்றி.